இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவின் நாமத்தினாலும் நம் ரட்சகர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த டாபர்னிக்கல் ஷாடோஸ் கண்டினியூ ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் செய்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் ஊழியக்கான செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நன்றிகள் இருக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவங்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தினை ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் மனோகரன் கரூர் நன்றி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் செய்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இதோ இந்த நாளிலும் இந்த ஒரு மறைமுகமான கூடுகையிலே நாங்கள் கலந்து கொள்ள பிதாதாமே எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் நீங்க கொடுக்க இருக்கிற சத்தியத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு உணர்ந்து பலனடைய உதவி செய்யுங்க. சத்தியத்தை கொடுக்கக்கூடிய சகோதரையும் ஆசீர்வதிங்க. அவரை மேலும் மேலும் இந்த ஒரு ஆசீர்வாதத்திலே எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. தேவாதி தேவனுடைய பாதத்திலே ஆண்டவரின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமேன். Thank you, brother. ஓகே பிரதர். Yes, brother. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த டாபர்னிக்கல் ஷாடோஸ் கண்டினியூ ஸ்டடியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாட்டம் வந்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அந்த தலைப்பின் கீழ் செய்து கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் நொழி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் அனைவரும் இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக நாம் இணைந்து தேவனுடைய இந்த உன்னதமான ஒரு சத்திய பாடங்களை தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டக்கூடிய இந்த ஒரு மாபெரும் கிருபைக்காக நாம் அனைவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளையும் துதி சோஸ்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த தொடர் வேதாகம வகுப்புல கடந்த வாரங்கள்ல இருந்து நம்ம என்ன புது அத்தியாயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த நியூ சாப்டர் வந்து சாக்ரிஃபைஸ் குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாவ நிவாரண நாள், அதனுடைய பாவ நிவாரண நாள் பலியினுடைய காரியங்களை குறித்து பார்க்க போறோம். இந்த சின் ஆஃபரிங் அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம். பொதுவாக ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம முதல்ல அங்க எப்படி செய்யப்பட்டிருக்குது, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் என்ன ஒரு காரியங்களை நியமமா கொடுத்திருந்தாங்க, அதை வாசிச்சு தெளிவடைஞ்சு அந்த வேத வசனங்களிலிருந்து தேவன் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கூடிய புது சிருஷ்டிகளுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதமான சத்தியத்தை நாம புரிஞ்சு கொள்ள போறோம். நிழல், அந்த நிழலுக்கு ஒத்த ஒரு பொருள் இருக்கு, நிஜம் இருக்கு. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பொதுவா பலிகள் குறித்து நம்ம கடந்த வாரங்களில் பார்த்துருந்தோம். ஆரம்பம் செய்திருந்தோம். அந்த பலிகள்லாம் என்ன எப்படி வரும் என்னங்கிறத சொல்லியிருந்தோம். அதுல 5 வகையான பிரதான பலிகள் குறித்து நம்முடைய வேதாகமத்துல பதிவு இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாவ நிவாரண பலியை குறித்து நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவா பலி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கடந்த வாரங்களே நம்ம அந்த கேள்விக்கு எழுப்பியிருந்தோம். பலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு வகையான மரணத்தையும் அந்த மரணத்திலிருந்து ஒரு நன்மையும் இருக்கிறதுக்கு பேர் தான் பலி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரர்களே, பலி அப்படின்னு சொன்னா அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின் போது, மரணம் அல்லது சாவு, இறத்தல், இறப்பு, இது எல்லாமே வந்து பலின்னு சொல்லலாம். பாருங்க, ஒருவர் இன்னொருவருக்காக பலியாகிறது, ஒருவர் இன்னொருத்தருக்காக இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவர் பலியாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்காக நான் இறக்குறேன் அப்படின்னா அதை நான் பலின்னு சொல்ல மாட்டேன், அது வெறுமனே மரணம் தான். ஆனா நான் இன்னொருவருக்காக நான் இறந்திருக்கிறேன் அப்படின்னா அது பலி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பாருங்க, நம்முடைய சாவு மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு சாவாக இருந்தால் நம்முடைய மரணம்
மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மரணமாக இருக்குதுன்னா அதுக்கு பேர் தான் பலி. இது ஒரு எளிமையான ஒரு விளக்கமா நீங்க உங்களுடைய நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, தேவன் நீதியில தேவன் எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒருவருடைய மரணம் இன்னொருவருக்கு ஜீவன் கொடுக்கும். ஒருவருடைய மரணம் இன்னொருவருக்கு ஜீவன் கொடுக்குது. அப்போ மரணம் எப்படி இன்னொருத்தருக்கு ஜீவன் கொடுக்குது அப்படின்னா, அதனுடைய அருமையான ஒரு தாற்பயம் தான் பலிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பொதுவாக பலிகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பலிகளை குறித்து நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பலிகள்னா என்ன அப்படின்னா, நாம இப்போ நம்ம இந்தியா தமிழ்நாடு கல்ச்சர்ல எல்லாமே இந்த கோயில்களுக்கெல்லாம் வந்து ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நேர்ந்து விட்டுருப்பாங்க. நேர்ந்து விடுறதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆடை நான் என்ன பண்றேன், நான் இது வந்து கடவுளுக்காக நான் விட்டுருக்கிறேன். அந்த கோயில் திருவிழா வரும் பொழுது அந்த ஆட்டை வெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துறாங்க. இப்போ இந்த ஆடு வந்து அதை அந்த வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கும், இல்லை அவங்க தோட்டத்தில் வளரும். இப்போ அதே மாதிரி மாடு, அதே மாதிரி இது சாமி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமி மாடு எதுக்கு வளர்த்துறாங்க அப்படின்னா, அது அந்த கோயில் திருவிழா அன்னைக்கு அந்த மாட்டை வெட்டி பலி செலுத்துறது. இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நடைமுறையில் இருக்குது. இப்போ அன்பான சகோதரர்களே, இது என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு என்ன, இது ஏன் இப்படி அப்படின்னு கேட்டால் இப்படி தான் பலி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பலி அப்படின்னா, இப்போ நான் ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன், நிறைய இப்போ எனக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது நான் கடவுள்கிட்ட என்ன பண்ணுறேன்னா, கடவுளே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கு, என் கஷ்டத்தெல்லாம் போக்கணும்னா என் கஷ்டத்தெல்லாம் போக்கி இந்த ஆட்டை பலி நீங்க ஏத்துக்கிட்டு என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீங்க நீக்கி கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு அதாவது விக்கிரக ஆராதனையில் இருக்கக்கூடிய சில புற மதத்தினர்கள் இந்த மாதிரியான காரியங்களை செய்துட்டு இருக்கிறத நாம கவனிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வேதாகமத்திலையும் இது போலத்தான் இருக்கா? அங்கேயும் தேவனுக்காகத்தானே ஆடுகளையும் மாடுகளையும் வெகு திரளா எடுத்து அதை வெட்டி தேவனுக்கு என்ன பண்றாங்க, பலியா கொடுக்குறாங்க. அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டு இவங்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்து கோயில்களிலையும் இல்ல மற்ற வேற 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 இடங்கள்ல எல்லாம் செலுத்தக்கூடிய பலிகள் எல்லாவற்றுக்கும் இதுதான் ஒரு ஆர்ஜினா, இதுதான் மூகாந்திரமா, இங்கிருந்து தான் வரப்பட்டிருக்குதா? அப்ப இதே மாதிரிதான் தேவன் அன்னைக்கு செய்திருந்தாரா? பாருங்க, ஒரு புதுசா ஒரு 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 வேலை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது அல்லது பாலம் கட்டுறது, ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சா கூட அந்த இடத்துல ஒரு பலி கொடுக்குறாங்க. எல்லாமே இன்னைக்கு இந்துக்களுடைய நடைமுறையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதே மாதிரிதான் அன்னைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, சாலமோன் தேவாலயம் கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் போது பலாயிரம் ஆடுகளையும் மாடுகளையும் அங்க வெட்டி அந்த ரத்தம் வெள்ளம் ஆற்று வெள்ளம் போல ரத்தம் ஓடிச்சு அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த பலிகளுக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதே மாதிரிதான் தேவன் அன்னைக்கு கேட்டாரா? அப்ப நம்ம விக்கிரகம் சொல்றோம், அந்த விக்கிரகங்களும் இது போன்ற பலிகளை தான் கேட்டுட்டு ஜனங்களுக்கு நன்மை செய்தா அப்படின்னா, இன்னைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய பலிகளுக்கும் நம்முடைய வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பலிகளுக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் முதல்ல நினைவில் வச்சுக்கணும். அன்பான சகோதரர்கள், நான் திரும்ப ஒரு முறை நான் சொல்லிடுறேன், எல்லாரும் கவனமா கவனிச்சுக்கோங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம இன்னைக்கு இந்து மதத்திலேயோ இல்ல மற்ற வேற புற மதத்திலேயோ பலி செலுத்தக்கூடிய நடைமுறை செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த பலி நடைமுறைக்கும் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பலி நடைமுறைகளுக்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை. ஒருவேளை கடவுள் இந்த பலிகளை எல்லாம் கேட்டதனுடைய நோக்கமும் இன்னைக்கு ஜனங்கள், உலக ஜனங்கள் அவங்கவுங்களுடைய கடவுளுக்கு பலி செலுத்தி கொடுக்கிற சொல்லி பலி செலுத்திட்டு இருக்கிற நோக்கமும் வேற வேற. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்கு வந்துருவோம், கவனிக்கலாம். தேவன் பலிகளை விரும்புறார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாமா? ஆடுகளையும் மாடுகளையும் அதனுடைய பலிகள் எல்லாத்தையும் என்ன பண்றது, வெட்டி அந்த ரத்தத்தை தேவனுக்கு அங்க என்ன பண்றாங்க, தேவ சமூகத்தில் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த பலிகளை தேவன் எடுத்துக்கொண்டு அதை அங்கீகரிக்கிறார் அப்படின்னா நிச்சயமா அங்கீகரிக்க செய்றார். அப்போ தேவன் அந்த பலிகளை விரும்புறாருன்னா அநேக இடங்கள்ல நீங்க ஒரு வசனங்கள் நீங்க திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கலாம். உங்களுடைய பலிகளை உங்களுடைய பலிகளை ஒருபோதும் நான் விரும்புறதில்லை அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல தேவன் வேற வேற சூழ்நிலைகள்ல வேற வேற காலகட்டங்கள்ல அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு விஷயம், பலிகளை
அது உங்களுடைய பலிகளை நான் ஒருபோதும் விரும்புறதில்லை. அந்த பலிகள் வெறுமனே நீங்க செலுத்தக்கூடிய பலிகள்ல தேவன் பிரியமா இருக்கிறதே இல்லை. பலிகளை காட்டிலும் தேவனுக்கு எது பிரியமாம கீழ்ப்படிதல் ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு இடத்துல பலிகளை காட்டிலும் பலிகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம் அப்படின்னா அதுதான் தேவனுக்கு பிரியம். இப்படி அநேக இடங்கள்ல ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விதங்கள் இருந்தாலும் இப்ப இந்த ஆடு மாடுகளை பலி செலுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ தேவன் இந்த பலிகள் மேல் பிரியமா இருக்கிறான்னா நிச்சயமாக இல்லை. ஒரு வசனம் நம்ம வாசிக்கணும். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 9வது வசனம். சகோதரி, நீங்க வாசிக்க முடியுமா? 50வது சங்கீதம் 9வது வசனம். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. ஆமாங்க. இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவன் நம்மகிட்ட இருந்து, அதாவது அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்து ஆடுகளையும் மாடுகளையும் தேவன் வாங்கி அங்க தேவன் என்ன பண்ண போறதில்ல, அந்த பலிகளை அவர் எடுத்து அதன் மூலமா அவர் அப்படிலாம் எந்த விஷயங்களும் இல்லை. காரணம் எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டுச்சு. சகலமும் தேவனுடையது. பாருங்க, சங்கீதம் 50:10 அடுத்த வசனம் வாசிங்க. 50வது சங்கீதம் வசனம் 10. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். பாருங்க, இதுல நாம இது தேவனுக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அப்ப மீதி எல்லாம் தேவனுக்கு இல்லையா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். எல்லாமே கர்த்தருடையது. ஒரு வசனம் நம்ம உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னா எல்லாமே கர்த்தருடையதுன்னா அந்த அதுல இருக்கக்கூடிய காட்டுல சுத்திட்டு இருக்கக்கூடிய ஆடுகளாகட்டும் மாடுகளாகட்டும், அதுல இருந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாமே, தொழுவத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடு அத்தனை யாருடையதுன்னா அது கர்த்தருடையது. தேவன் தான் அதை உண்டாக்கி இருக்கிறாங்க. அது எல்லாமே சர்வ சிருஷ்டிப்புமே அது தேவனுடையது. அதுல இந்த ஆடும் மாடும் அது தேவனுடையது தான். சரிங்களா? அப்போ தேவன் இப்படியாக எல்லாமே தேவனுக்கு சொந்தமா இருக்கும்போது பலிகளா கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மாட்டிலையும் அந்த ஒரு ஆட்டிலையும் நம்ம பலியா கொடுக்கக்கூடிய விஷயத்துல தேவன் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இந்த ஒரு காரியத்தை ஏன் செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு அறிமுகம். நான் அறிமுகத்தை நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன். பலி செலுத்தக்கூடிய ஒரு நடைமுறை தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில கொடுத்திருந்தது உண்மைதான். அது அவருடைய பிரமாணங்கள்ல இருக்கிறது. அந்த பலிகளினால தேவன் என்ன பண்றாருன்னா மிக ரொம்ப சந்தோஷப்பட்டு பலிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாருன்னா காரணம் அது இல்லை. காரணம் பலிகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை தான் தேவன் அங்க பார்க்கிறாருன்னு படிச்சோம். அதை தொடர்ந்து பலிகள்ல தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அதுல ரொம்ப முக்கியமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று தேவன் ஒரு நாளை குறித்திருந்தார். அந்த நாளுக்கு பெயர் பாவ நிவாரண பலியின் நாள். பாவ நிவாரண பலியின் நாள். சரிங்களா? பாவ நிவாரண பலி நாள்னா என்னன்னா, வருஷம் முழுக்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா நிறைய தெரிஞ்சும் தெரியாமலும் அநேக பாவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கலாம். தெரிஞ்சும் தெரியாமலும் சில துணிகரமான பாவங்கள் கூட அவங்க செய்திருக்கலாம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னா இந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். அதாவது தங்களுடைய பாவங்களை பலிகள் மூலமாக பாவத்தை நீக்கிக் கொள்றது, பாவத்தை போக்கிடுது. திரும்ப நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அவர்கள் வருஷம் முழுக்க இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்திருந்தாலும் பாவ நிவாரண நாள்ல தேவனுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பலிகளை ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ கொண்டு போய் அங்க பலி செலுத்துறது மூலமா அவர்களுடைய பாவமும் அவருடைய குடும்பத்தாருடைய பாவமும் அவர்களை விட்டு நீங்கிடுது. தேவன் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு விட்டிருக்கிறார். பொதுவா பாவத்திற்கு ஒரு தண்டனை இருக்கு. தேவ நீதியில பாவத்திற்கு ஒரு தண்டனை இருக்கு. அந்த பாவத்திற்கு ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்கு இல்லையா? அந்த தண்டனைக்கு
பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற திரும்ப சொல்லிடுறேன். ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு தண்டனை இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, மற்றவருடைய பொருளை திருடிட்டாங்க. ஒரு மனுஷன் இருக்கிறார், ஒரு இஸ்ரேலர் இருக்கிறாங்க. அந்த இஸ்ரேலுடைய மனுஷன் இன்னொருத்தருடைய பொருளை கொள்ளையடிச்சிட்டார் அல்லது திருடிட்டார். அப்ப என்ன ஆகுது? அவர் மேல அந்த குற்றம், இவர் தான் திருடி இருக்கிறார் அப்படின்னு குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவருக்கு ஒரு தண்டனை இருக்கு. இப்போ அந்த தண்டனைக்கு கொடுக்கணும், அந்த தண்டனை அவர் வாங்கணும். சரிங்களா? ஆனால் அந்த அவருடைய செய்த தவறுக்காக என்ன செய்யறதான், தேவ சமூகத்துல இந்த பலியை கொண்டு போய் கொடுத்துறது. தான் செஞ்ச பாவத்துக்கு யாரு உயிர் போகுதுன்னா, தான் வளர்த்தின ஆடு அல்லது ஒரு மாடு அங்க பலியாகுது. ஓகேங்களா? இப்போ தேவன் என்ன பண்றார்? ஜீவனுக்கு ஜீவன் அப்படிங்கிற அவருடைய தேவ நீதியினுடைய சாரம்சம் ஒன்று இருக்குது. அந்த சேம் ஈக்குவேஷனை இங்க பலி முறைமையில இங்க அப்ளை பண்றாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாவம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு மீறுதலுக்கும் அங்க ஒரு பாவம் உள்ள இருக்கு. அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனையும் இருக்கு. அந்த தண்டனைக்கு தப்பிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்யறாராம, ஒரு பரிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த பரிகாரம் தான் இந்த பலி. எப்படி எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு, எகிப்துல இஸ்ரேல் ஜனங்களை தலைச்சன் பிள்ளைகள், குறிப்பா தலைச்சன் பிள்ளைகள் காக்கப்படுறதுக்கு எகிப்து தேசம் முழுக்க இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளைகளுக்கு அன்னைக்கு சங்காரம் நடக்க போகுது. அது வந்து காமனாக கொடுத்துருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த சங்கார தூதர் எல்லாரையும் கொள்ளுவாங்க, சங்கார தூதர். ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளைகளை மாத்திரம் அவங்க காப்பாத்துறாங்க. ஏன்? அவங்க அவங்க மாத்திரம் தண்டிக்கப்படல, அவங்களுக்கு மாத்திரம் அங்க மரணம் சம்பவிக்கல. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பதிலா அங்க ஏற்கனவே ஒரு ஆடு கொல்லப்பட்டுருச்சு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளையினுடைய ஜீவனுக்கு நிகரா ஏற்கனவே ஒரு ஆடு தன்னுடைய ஜீவனை கொடுத்துருச்சு. இதுக்கு பேர் தான் பலி. பலி ஆடு, பலி கடா நம்ம சொல்ல முடியாது, பலிகடா ஆடு இல்லையா? அப்போ இந்த ஜீவனுக்கு பொதுவா இன்னொரு ஜீவன், இது 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 எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இப்ப நம்ம நிறைய தவறு பண்றோம். நாம பண்ற தவறுக்கு தேவனுக்காக போயிட்டு ஏதாவது நம்ம பலிகளை ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது. அந்த பாவத்துக்கு தண்டனை இல்லை. தேவன் நம்மளை பாவியா பார்க்கறது இல்லை, நம்முடைய பாவத்தை அவர் மன்னிச்சிடுறார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குமோ. சந்தோஷம் மாத்திரம் இல்ல, இது தவறாம எல்லாரும் செய்வோம் இல்லையா? அதே மாதிரிதான் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஒரு நாளுக்காக எல்லாரும் காத்திருந்து அவங்களுடைய பாவத்தை போக்கி கொள்றதுக்காக, அவங்களுடைய ஜீவனை காப்பாத்தி கொள்றதுக்காக இந்த நாளை அத்தனை இஸ்ரேல் ஜனங்களும் பயன்படுத்தி கொண்டாங்க. அப்படி இந்த நாள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இந்த நாளுடைய முக்கியத்துவம் என்ன, பாவ நிவாரண நாள் அப்படின்னா என்ன, அதை எதை குறித்து, அதுல அந்த நாளினுடைய சிறப்பம்சம் என்ன, அது எதை குறிக்குது, அதோட ஆவிக்கிற அர்த்தம் என்ன, அந்த நாள்ல சில பலிகள் செலுத்துறாங்க, அந்த பலியினுடைய முக்கியத்துவம் என்ன, அடுத்தது அந்த பலிக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, நம்ம ஏன் இது பாடமா பார்க்கிறோம், நமக்கான படிப்பினை என்ன. சரிங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு இதுல முதல் பாகம் மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 1 அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அதுல இன்னைக்கு பாவ நிவாரண நாள்ல என்னென்ன காரியங்கள் செய்தாங்க, அந்த பாவ நிவாரண நாள்ல என்ன, அதுல என்ன பண்ணாங்க பாருங்க. பாவ நிவாரண நாள் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஏற்படுத்திக்கிறது. பாருங்க, இப்ப நம்ம ஒரு 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 நாள் திருவிழா வருது இல்லையா? பாருங்க, இந்துக்களுக்கு எல்லாமே ஒரு நாள் பண்டிகை இருக்கு. ஒரு அந்த பண்டிகைக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க. அந்த பண்டிகை எங்க வெளியூர் இருந்தாலும் அந்த நாள்ல எல்லாருமே வந்துருவாங்க. அவங்க கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் இருந்தா கூட அந்த நேர்த்தி கடன் எல்லாம் உடனே செய்வாங்க. அந்த ஒரு நாளுக்காக காத்திருப்பாங்க. ஒருவேளை அந்த நாளை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த திரும்ப இன்னொரு வருஷம் காத்திருக்கணும். அதே மாதிரிதான் இந்த பாவ நிவாரண நாள் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கான
ஒரு 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 அருமையான அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். சரிங்களா? அது ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு மிக முக்கியமான ஒரு நாளா அவங்க பார்க்குறாங்க. சரி, இந்த ஒரு நாள் ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாளுக்கு எப்படி 24 மணி நேரம் இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு நாள் 24 மணி நேரத்தை கொண்ட அந்த ஒரு நாள் அங்க நிறைய சம்பவங்கள் அங்க நடக்குது. பாருங்க, ஒரு பண்டிகை அப்படின்னா அந்த பண்டிகையில் என்ன நடக்கும் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜனக்கூட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான பண்டிகைகள் இருக்கிறதுல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு பண்டிகை. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்க்கு டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கேரல் ரவுண்ட்ஸ் போறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, ஆட்டம் என்ன, ட்ரம்ஸ் வாசிக்கிறது என்ன, ஸ்டார் வீடு வீடா ஸ்டார் கட்டி இருக்கிறது என்ன, சீரியல் செட் என்ன, இந்த மாதிரி ஒரே கொண்டாட்டம் தான் ஜனங்களுக்கு. அந்த 25ஆம் தேதி என்ன பண்றாங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் போய் அந்த நாள் என்னென்ன செய்வாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் கேக் கொடுப்பாங்க, ஸ்வீட் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வீட் கொடுத்துக்குவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் கிளம்பி சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சில் ஃபாதர் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அப்புறம் இவங்க காணிக்கை போடுவாங்க, காசை கொடுத்துட்டு திரும்ப அப்படியே கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப வந்துருவாங்க. இதுதான் கிறிஸ்மஸ், இன்னைக்கு கிறிஸ்தவருடைய கிறிஸ்மஸ். ஆனாலும் இதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு, இது ஒரு பண்டிகை. ஆனாலும் அந்த பண்டிகை இவங்க இது ஒரு ஒரு கலாச்சாரம், ஒரு ஒரு வழித்தோன்றல் அப்படி வச்சிருக்காங்க இல்லைங்களா. இது பைபிள்ல சொல்லப்படாத ஒரு பண்டிகை. பைபிள்ல சொல்லப்படாத பண்டிகைங்கிறது காட்டிலும் இது தேவன் வெறுத்து அருவருக்கக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படி கூட நம்ம பார்க்கலாம். காரணம், இது தேவனால் உண்டானதல்ல, இது மனுஷனால் உண்டானது. அதுலயும் அந்தி கிறிஸ்து அமைப்புகளால உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரியான பண்டிகைக்கு இவங்க சில முறைமைகள் வச்சிருக்காங்க இல்லையா, என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு வழிமுறைகள். இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கு. இப்ப பொங்கல் திருவிழா அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன செய்யணும், பொங்கல் வைக்கணும், இந்த மாதிரிலாம். இது இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு, அப்புறம் ஆட்டு பொங்கலுக்கு, இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்று. இதே மாதிரி தான் அன்பான சகோதரர்களே, அன்னைக்கு பாவ நிவாரண நாள்ல சில நடைமுறைகள் அங்க தேவன் வச்சிருந்தார். எப்படி வச்சிருந்தாருன்னா, பாவ நிவாரண நாள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ். அந்த ஆர்டர் சீக்வன்ஸ் தான் அப்படியே எடுத்து இந்த பாவ நிவாரண நாள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தையும் அப்படியே எடுத்து தொகுத்து அப்படியே நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா அதாங்க சுவிசேஷ யுகம். நான் திரும்ப சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பாவ நிவாரண நாள் அப்படிங்கிறது அந்த ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தையும் அப்படியே நீங்க அழகா கோர்வையா நீங்க அப்படியே தொகுத்து அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே எதுக்கு நிழலா இருக்கு, சுவிசேஷ யுகத்திற்கு நிழலாக இருக்கு. யூத யுகத்துல நடந்துட்ட அந்த பாவ நிவாரண நாளுடைய பலிகள், அந்த பலி முறைமைகள் அப்படியே சுவிசேஷ யுகத்திற்கு அடையாளம் இருக்கு. அப்போ யூதகம் சுவிசேஷ யுகம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் நமக்கு நல்லா புரியும் இல்லையா. அப்போ சுவிசேஷ யுகங்கிறது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு யுகம், அது கிறிஸ்துவ யுகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய போதனையும் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி கிறிஸ்து போலவே வாழ்றோம் அப்படி சொல்லி பின்பற்றி வரக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் இந்த சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்து மறிச்சிருக்கிறாங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சுவிசேஷம் கொஞ்சம் காலம் போயிட்டு இருக்குது. இப்போ 1000 ஆண்டு அரசாட்சிக்கு நம்ம என்டர் ஆயிட்டு இருக்கிறோம். சுவிசேஷமும் இருக்கு, 1000 ஆண்டு அரசாட்சியும் இருக்கு, அந்த ஓவர்லாப்பிங் பீரியடுக்குள்ள இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு நிழலா ஏற்கனவே அமைஞ்சிருக்கு இந்த பாவ நிவாரண நாளுடைய பலிகள். சரிங்களா? இப்ப இந்த பாவ நிவாரண நாளுடைய பலிகளை குறித்து வேத வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த நாள்ல என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம வேத வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சில வசனங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். எப்படி படிச்சிருக்கிறோம்னா, இந்த பாவ நிவாரண நாள்ல ஆசாரியனை அங்க கொண்டு வந்து ஆசாரியன் அங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை சுத்திகரிச்சு கொண்டு அங்க தயாரா இருப்பாங்க. எதற்காக அப்படின்னா, பலிகளை எல்லாம் செலுத்துறதுக்காக தயார் நிலையில இருப்பாங்க. எப்படி தயார் நிலையில் இருப்பாங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது, முழு அந்த ஃபுல் யூனிஃபார்ம் போட்டுருவாங்க. தண்ணியில அபிஷேகம் செய்யப்பட்டுட்டு ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க எல்லா காரியங்களையும் அவங்க தயார் நிலையில ரெடியா இருப்பாங்க. அப்படி ரெடியான அவருங்க முதல்ல செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, வேத வசனங்களை இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். சகோதரி வாசிக்கும் போது நீங்க எல்லாரும் நல்லா கவனமா கவனிங்க. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம், 6 முதல் தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிக்க சகோதரி. லேவியர்
லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 6. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேரப்பண்ணி, முதல்ல ஒரு காளை, அந்த காளையை கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆசாரியன் தன்னுடைய பாவத்திற்காக, இப்போ இவர் என்ன பண்றாரு, எல்லாம் ரெடி ஆயிட்டார். இப்போ ஜனங்களுடைய பலிகளை, ஜனங்களுடைய பாவத்திற்காக அவங்க சில பலிகள் கொடுப்பாங்க. அந்த பலிகளை கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொண்டு போய் செலுத்தணும். அப்போ இவர் பரிசுத்தமா இருந்தா தான் இவரே உள்ள போக முடியும், அந்த பலிகளை செய்ய முடியும். அப்போ தன்னை முதல்ல தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்றதுக்காக ஆரோன் அங்க என்ன பண்றாருன்னா, ஒரு காளையை தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும், தன்னுடைய குடும்பங்கிறது ஆரோனும் ஆரோனுடைய 4 குமாரர்கள், அப்ப அவங்களுடைய மனைவிகள், அவங்களுடைய பிள்ளைகள், ஆரோனுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு அவங்க ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதான் ஆரோனுடைய குடும்பம். அந்த குடும்பத்துக்காக ஆரோன் என்ன பண்ணணும்னா, தனியா ஒரு காளையை அவர் பலி செலுத்தணும். அந்த காளை மூலமா அவருடைய பாவம் அங்க என்ன ஆகுதுன்னா நிவர்த்தி செய்யப்படுது. சரிங்களா? இது முதல் ஸ்டெப். பலியில முதல் பலி, இந்த பாவ நிவாரண நாள்ல முதல்ல ஒரு காளை வருது. காளை, அந்த காளைய அந்த அந்த காளைய பலி செலுத்தி தான் என்ன பண்றாருன்னா, இந்த பாவ நிவாரண நாளுடைய பலிகளை துவக்கிறார் ஆசாரியன். அப்போ முதல்ல ஓப்பனிங்கே என்னன்னா, ஒரு காளை அங்க பலியிடப்படுது. அந்த காளை ஏன் பலியிடப்படுது, எதற்காக பலியிடப்படுதுன்னா, அது ஆரோனுக்காகவும் ஆரோனுடைய குடும்பத்தாருக்காக மட்டும்தான், எக்ஸ்க்ளூசிவ். இது பிரீஸ்ட் ஃபேமிலி. சரிங்களா? இது யாரும் இல்லை அப்படின்னா, இது இஸ்ரேல் ஜனங்களுடைய பலி அங்க அவங்களுக்காக கிடையாது, நேரடியா இல்லை. சரிங்களா? இது யாருக்கானது, ஆசாரியருடைய குடும்பத்திற்கு, ஆசாரியனுக்காகவும் ஆசாருடைய குடும்பத்திற்காகவும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது 7வது வசனம் வாசிங்க சார். வசனம் 7. அந்த 2 வெள்ளாட்டுக் கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி, அப்படின்ட்டு வாசிங்க சார், தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? வசனம் 8. எஸ் பிரதர். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு. இப்போ காளையுடைய பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வர்றாங்க. 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டாந்து நிறுத்தி இப்போ என்ன பண்றாங்கன்னா, சீட்டு போடுறாங்க. சீட்டு போடுறதுன்னா என்னடின்னா, நம்ம ஏற்கனவே இதை குறித்து நம்ம சில பாடங்களை நம்ம படிச்சுக்கிறோம். காரணம் என்னன்னா, இப்போ 2 வெள்ளாட்டு கடா வருது. அந்த 2 வெள்ளாட்டு கடாவையும் கொண்டாந்து நிறுத்திட்டு, இதுல ஒண்ணு இப்போ என்ன ஆகுதுன்னா, காளை எப்படி பலி செலுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி பலியில ஒரு வெள்ளாட்டு கடா பலியாகுது. இன்னொரு வெள்ளாட்டு கடாவை என்ன பண்றாங்கன்னா, வனாந்தரத்துல அப்படி விட்டுருவாங்க. இப்போ இதுல வெள்ளாட்டு கடா பலியாக போற வெள்ளாட்டு கடை எது, வனாந்தரத்துல அப்படியே போக்காட விடக்கூடிய வெள்ளாட்டு கடை எது அப்படிங்கிறதுக்கு இப்போ சீட்டு போட்டு பார்க்கறாங்க. இப்போ சீட்டு விழுகுது. கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்றாங்க. வசனம் 9ஆம் வசனத்துல. சரிங்களா? இப்போ பலி எப்படி காளையுடைய பலி செலுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி பலியை இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வெள்ளாட்டு கடாவுடைய ஒரு எந்த வெள்ளாட்டு கடா பலியாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு விழுந்துச்சோ அந்த வெள்ளாட்டு கடாவை பலி செலுத்துறாங்க. சரிங்களா? அடுத்தது 10வது வசனம் நம்ம வாசிக்கும் போது, வாசிங்க சகோதரி. வசனம் 10 வாசிங்க. வசனம் 10. போக்காடாக விடப்பட்டு சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிறுத்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியிலே உயிரோடே நிறுத்தி. ஆமாங்க, இங்க ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தியாச்சு. இன்னொரு ஆட்டுக்கடாவை அங்க கொலை செய்ய போறதில்ல, பலியாக இல்லை. அந்த கெடாவை என்ன பண்றாங்கன்னா, வனாந்தரத்துல அப்படியே போக விட்டுருவாங்க. அப்படி அதுக்கு அப்படி பலி செலுத்திருக்கா கையை போட்டு இழுத்து வருவாங்க. அப்படி அந்த கட்டை அவுத்துட்டு ஓடு அப்படின்னாலே அது என்ன ஆகும், மிச்சிட்டு ஓடும். அது வனாந்தரத்தில் ஓடுது. வனாந்தரம்ங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா, ஆசிரியப்பு கூடாரம், ஆசிரியப்பு கூடாரம் சுத்தி பாளையம், பாளையத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது தான் வனாந்தரம். அப்ப அந்த வனாந்தரத்துக்கு போயிடுது, பாளையத்துக்கு புறம்பா போகுது. இதுதான்
விஷயம். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த பலியில நம்ம பார்க்குறோம். கடைசியா அப்படியே தொடர்ச்சியா வாசிச்சு 30வது வசனத்துல அங்க ஒரு அருமையான காரியம் இருக்கு. கர்த்தருடைய சன்னதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படக்கூடிய மெத்தட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்க, ரொம்ப 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 முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, முதல்ல ஒரு காளை வந்து பலி செலுத்தப்படுது. அந்த காளையினுடைய பலி எதுக்காக அப்படின்னா, ஆரோனோடு ஆரோனும் ஆரோனுடைய குடும்பத்திற்காக. ஏன்னா அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலும் சில பாவங்கள் இருந்திருக்கலாம். அந்த பாவங்களை போக்கிக் கொள்றதுக்கும் அவங்க பரிசுத்த நிலையை அடைஞ்சாதான் அடுத்த ஒரு அங்க அடுத்த அடுத்த பலிகளை தொடர்ந்து அங்க கொண்டு வர முடியுங்கிறதுக்காக இப்போ காளையினுடைய பலி அங்க செலுத்தப்படுறது பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, 2 ஆட்டுக்கடா வந்து நிக்குது. அந்த 2 ஆட்டுக்கடா கொண்டாந்து சேர்த்துறாங்க ஆசரிப்பு கூடாரத்துல. அதுல ஒரு ஆட்டுக்கடாக்கு சீட்டு விழுகுது, எது பலியாகணும்னு அதை பலி செலுத்துறாங்க. காளையுடைய பலி எப்படி செலுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரியே இன்னொரு ஆட்டுக்கடாவை என்ன பண்றாங்கன்னா, பலி செலுத்தாம அப்படியே உயிரோட விட்டுறாங்க. அது எங்க போகுது அப்படின்னா, அதுக்கு அந்த நாட்டுக்கு பேர் போக்காடு. ஒன்று பலியாடு, இன்னும் போக்காடு. அந்த போக்காடு அப்படின்னு என்னன்னா, அது அப்படியே வனாந்தரத்துல போயிடும். சரிங்களா? ரைட். அடுத்தது இப்ப நம்ம முக்கியமா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது ஒவ்வொரு பாவ நிவாரணனாலையும் தேவன் இப்படித்தான் வந்து செய்ய சொல்லி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த முறை தான் செய்ய சொல்லியிருக்கிறார். இதுதான் மெத்தட். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு வருஷமும் இப்படி வருஷத்தில் ஒரு முறை வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தார். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இதுதான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்த கட்டளை. இந்த கட்டளையை ஒவ்வொரு வருஷமும் அதாவது பாவ நிவாரண நாள்ல இதே மெத்தட்ல அவங்க செய்வாங்க. சரிங்களா? இப்போ இந்த மெத்தட்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. காளை பலியாகுது, அப்புறம் ஆட்டுக்கடா ஒன்று பலியாகுது, ஒரு ஆடு விடப்படுது. இதுதான் முக்கியமான கான்செப்ட். இதுல நம்ம பார்க்கணும், அந்த முதல்ல செலுத்தப்பட்ட பலியில ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக காளையை கொண்டு வந்து அதை கொலை செய்கிறார். அதை கொலை செய்யறாருன்னா பலியா அதை வெட்டி என்ன பண்றார். இதை நம்ம 11வது வசனத்துல இருந்து நம்ம சில விஷயங்களை இப்ப நம்ம உன்னிப்பா கவனிக்க போறோம். இப்ப நம்ம முதல்ல இந்த பாகத்துல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த காளையினுடைய பலி எப்படி போய் அங்க சேருது அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். ஆரோன் 11வது வசனம், ஆரோன் தன் வீட்டாருக்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளையை, அதான் நம்ம பார்த்தோம் முதல்ல. அந்த காளையோட நோக்கம், அந்த காளையை பலி செலுத்துறான்னு சொல்லி நம்ம படித்தோம். அது எப்படி பண்றார் அப்படின்போது அது டீட்டெயிலா சும்மா ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக பண்றதில்ல. அதுலேயும் வெர்ஸ் பை வெர்ஸா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டாக பண்ணாதான் அதான் ப்ராப்பரான சாக்ரிஃபைஸ் இல்லையா? இப்போ அந்த காளையை என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல அவர் என்ன பண்ணுவாராம, 12வது வசனம் 12, 13 சகோதரி நீங்க வாசிக்க முடியுமா? எஸ் பிரதர். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தள்ளனினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். 14 வாசம் வச்சு 14ஆம் வசனம். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்திற்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். ஓகே, பாருங்க, அந்த காளைய எப்படி பலி செலுத்துறாங்கன்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமா நான் ரீகால் பண்றேன். முதல்ல காளைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வந்து காளையை கொண்டு செலுத்துறாங்க. காளையை கொண்டு வந்த உடனே அந்த காளையை என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல அதை வெட்டி அதை பலி செலுத்துறாங்க. முதல்ல வெட்டுறாங்க, அதாவது கொலை செய்யறாங்க. கொண்டாச்சு.
கொன்ன உடனே அதனுடைய ரத்தத்தை தனியாக எடுத்துக்கிறாங்க. அதனுடைய அந்த சரீரத்தை பலிபீடத்தில் இருக்கக்கூடிய நெருப்புல சுட்டு தகனிக்கிறாங்க. அதாவது அந்த அந்த காளையினுடைய அந்த உடலை எடுத்து பலிபீடத்தில் வச்சு எரிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி எரிக்கும் போது அந்த சரீரம் எரிஞ்சு என்ன ஆகுனா அப்படியே. அதில் விட ரொம்ப முக்கியமான என்னன்னா, அந்த பலிபீடத்துல நெருப்பு தணல் இருக்கும் இல்லைங்களா? அந்த நெருப்பு தணலை எடுத்துக்கிட்டு இப்ப ஆசாரியன் அதுல தூப வர்க்கம் நம்ம தனி பாடமா பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தூப வர்க்கத்தை ரெண்டு ரெண்டு கைப்பிடி நிறைய அப்படி அள்ளி, தூப வர்க்கம்னா அது ஒரு 4 பொருட்களுடைய கலவை. நம்ம பார்த்தோம், வெள்ளை போலம், குங்குளியம், அல்பானின் பிசுனு, சாம்பிராணி, இந்த 4 சம அளவில் எடுத்து அதை இடிச்சு பொடியாக்கி பவுடர் வச்சிருப்பார். அதை அப்படி 2 கைப்பிடி நிறைய அள்ளி என்ன பண்ணுவார்னா அந்த பலிபீடத்திலிருந்து எடுத்து வந்த நெருப்புல வச்சு தூப பீடத்துல அப்படி என்ன பண்ணுவார்னா தூபம் போடுவார். அப்படி தூபம் போடும்போது அந்த தூபம் மேகம் என்ன பண்ணணும்னா அது முழுக்க பரிசுத்தத்திலிருந்து மகா பரிசுத்தத்துக்கு உள்ள போகணும். மகா பரிசுத்தத்துக்கு உள்ள போச்சுன்னா இந்த புகை உள்ள போய் ஃபுல்லா ஓவர்ஃப்ளோ ஆகி திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது இது இப்ப என்ன பண்ணலாம், இவர் உள்ள போலாம், அந்த புகை நிறைஞ்சு வரணும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் பலிபீடத்துல இருந்து இப்போ பரிசுத்தத்துக்கு போய் பரிசுத்தத்துல தூபம் போட்டாச்சு. தூபம் போட்டதுக்கு அப்புறம் இப்ப திரும்ப ஆசாரியன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காளையை வெட்டும்போது இருந்து அந்த ரத்தம் கிடைச்சது பாருங்க, அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இப்போ உள்ள மகாபரிசனத்துக்கு உள்ள போவார். மகாபரிசனம்னா அந்த உள்ள என்ட்ராங்க, கடைசி திரையை கடந்து உள்ள போகும்போது அங்க உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுவார்னா ரத்தத்தை எடுத்து இப்படி அப்படி குறுக்க அப்படி திரிப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு காளை பலி செலுத்தப்படுது. காளை பலி செலுத்தப்படுதுன்னா நீங்க கவனிக்கணும், முதல்ல இந்த காளை இந்த ஆசரிப்பு கூடாரத்துல நான் மார்க் பண்ணி காட்டுறேன், நீங்க எல்லாருமே ஸ்கிரீன் கவனிங்க. இப்ப இந்த காளை முதல்ல ஆசரிப்பு கூடாரத்துல சேரும் பொழுது அங்க என்ன பண்ணுதுன்னா வெட்டப்படுது. வெட்டி அதனுடைய ஜீவன் போயிடுச்சு. போன உடனே இந்த காளை பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்திற்கும் பரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய தூப பீடத்திற்கும் மகாபரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி பக்கத்துக்கும் இந்த காளை போகுது. எப்படி அப்படின்னு கவனிங்க, இந்த காளையினுடைய பலி 3 விதமா 3 இடத்துக்கும் அங்க போகுது. எப்படி அப்படின்னா பிரகாரத்துக்கும் போகுது, பரிசலத்துக்கும் போகுது, மகாபரிசுத்தத்துக்கும் போகுது. இந்த காளையினுடைய பலி இப்படி இது ஆசரிப்பு கூடாரத்துல இது என்னன்னா நமக்கு தெரியும், இது கிழக்கு பகுதி, இது மேற்கு பகுதி. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ முதல்ல அங்க கொலை செய்யப்படுது. கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அந்த காளையை எடுத்து நெருப்புல பலிபீடத்தில் வச்சு எரிக்கிறாங்க, தகனிக்கிறாங்க. அந்த நெருப்பு தணல் எடுத்துட்டு என்ன பண்றார் ஆசாரியன் ஆரோன் உள்ள போயிட்டு என்ன பண்றார் அப்படின்னா தூப பீடத்துல தூப வர்க்கம் போட்டு தூபம் காட்டுறார். தூப மேகத்தினால மகாபரிசுத்தம் நிரம்பினதுக்கு அப்புறம் ரத்தத்தை எடுத்து அந்த அந்த காளையோட ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் என்ன பண்றாருன்னா மகாபரிசுத்தத்துக்கு உள்ள பிரவேசிக்கிறார். பிரவேசிச்சு 7 தரம் என்ன பண்றாருன்னா ரத்தத்தை தெளிக்கிறார். உங்களுக்கு இந்த சம்பவம் கண்டிப்பா ஞாபகம் மறந்திருக்காது, நல்ல நினைவுல வந்திருக்கும், நல்லா பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரத்தத்தை இப்படி தெளிச்சதுக்கு அப்புறம் அவருடைய பாவம், அவருடைய குடும்பத்தாருடைய பாவம் அவங்களை விட்டு போயிடுச்சு. இப்ப இது என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம அடுத்த வாரம் தான் பாகம் 2 தான் பார்க்க போறோம். இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து நமக்கு தெரியணும், 2 ஆடு வரும். இதே மாதிரியே அதுல ஒரு ஆடு சீட்டு போட்டு ஒரு ஆடு தான் இந்த காளை எப்படி பலி செலுத்தப்படுறதுக்கு வெட்டி பலிபீடத்தில் வச்சு தகனிச்சு அப்புறம் தூபவர்க்கம் எடுத்து தூபவர்க்கம் போட்டுட்டு
அந்த ரத்தத்தை கொண்டு போய் தெளிச்சாங்களோ அதே மாதிரி காளை பலி போலவே இந்த ஆட்டுக்கடாவுடைய பலியும் போகும். ஒரு ஆடு என்ன பண்ணுதுன்னா எங்க போகுது அப்படின்னா வனாந்தரத்துக்கு போகுது. இப்போ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எப்படி முடிக்க போறோம் அப்படின்னா சில காரியங்கள் இதனுடைய நிழல் என்ன இருக்குங்கிறத சில வசனங்களை வாசிச்சு நம்ம மெயின் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். சகோதரி வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூர்ணப்படுத்த மாட்டாது. ஆமாங்க, இங்க பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது ஒரு அருமையா ஒரு காரியத்தை இங்க குறிப்பிடுறார். எப்படின்னா வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் மாத்திரம் அவைகளை நிழலா மாத்திரம் இல்லாம, அதாவது இது ஒரு நிழல் தான். எது அன்னைக்கு ஆசாரியன் அப்புறம் ஆடோ எடுத்து பலி செலுத்துற காரியங்கள் எல்லாமே எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா அது ஒரு நிழல், வரப்போற நன்மைக்கான நிழல் அப்படிங்கிறத கூட அங்க ஒரு குறிப்பை கொடுக்கிறார். என்ன வரப்போற நன்மை அப்படின்னா இங்க சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்தி முன்பாகவே அங்க சொல்லப்பட்டு, அது மாத்திரமல்ல ரோமர்ல 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இங்க ஒரு அருமையான காரியங்கள் கூட இந்த நிழல் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அதாவது முன்பு எழுதியிருக்கிறது நியாயப்பிரமாணம். அது எதற்காக எழுதப்பட்டிருக்குது? நமக்காக. அதாவது தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்காக தேவ திட்டத்தை விளங்கிக் கொள்றதுக்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போதனை இந்த நிழலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் சகோதரி வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 23. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆமா, பரலோகத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாத்தான் ஆசரிப்பு கூடாரமும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலி முறைமைகளும் இருக்குங்கிறத நம்ம ஒரு மாடல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அறிமுக வகுப்புல சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதே மாதிரியே சின்னதா ஒரு மாடல் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க கட்டுறாங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சின்னதா ஒரு மாடல் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வைப்பாங்க. அதே மாதிரியே இது இங்க பார்க்கிங்னா பார்க்கிங் மாதிரி இருக்கும், பில்டிங்னா 10 ஃப்ளோர்னா 10 ஃப்ளோருக்கு இருக்கும். இது என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் பெருசா கட்ட போறாங்க. அப்போ எதுக்கு இது மாடல் அப்படின்னா ஒரு பின்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்டை இங்க என்ன பண்றாங்க சின்னதா அங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. அந்த கலர்ல இருந்து பக்காவா என்ன அளவுல இருக்கணுமோ அந்த மெஷர்மெண்ட் மேற்கொண்டு எல்லாமே பக்கா வச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஒரு டிசைன், பக்காவா ஒரு டிசைன், ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் எப்படி வச்சிருக்காராம், அவருடைய தெய்வீக திட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ரட்சிப்பின் திட்டம். அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவம், பாவத்தின் சம்பளமா இருக்கக்கூடிய மரணம், அவங்க கிட்ட இருந்து அந்த பாவம் எப்படி போகுது, பாவம் எப்படி அவங்க ஜனங்கள்ட்ட இருந்து நீக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதிரிய தேவன் என்ன பண்றாராம இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வச்சிருக்கிறாராம். அப்போ மாதிரி ஆசரிப்பு கூடாரம் நிஜம் இந்த சுவிசேஷ முடிவுல ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம். அதை தொடர்ந்து 1000 ஆண்டு அரசாட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்குது. அது என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தான் நாம என்ன பண்ண போறோம்னா அடுத்த வாரம் நாம இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், இந்த பாவ நிவாரண நாள்ல செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பலிகளுக்கும் என்ன அடையாளம் அப்படிங்கிறது அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்கும்போது அது கண்டிப்பா நமக்கு நேரம் போதி வராது, அநேக விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு சுருக்கம் என்னன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த காலை எப்படி பிரகாரத்திற்கும் பரிசுத்தலத்திற்கும் மகா பரிசுத்தலத்திற்கும் அங்க வேற வேற தன்மையில அங்க எப்படி டிராவல் ஆகி போகுது அப்படின்னு பாருங்க. பிரகாரத்துல இருந்து பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் வரைக்கும் உள்ள போகுது.
அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அது போன அதே வழியில அங்க ஆட்டுக்கடாவும் போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரெண்டும் அதனுடைய ஆவிக்கிற அர்த்தங்களை நம்ம அடுத்த வாரங்கள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வந்தாராக. தேங்க்யூ பிரதர். இப்பேற்பட்ட மேன்மையில சத்தியவಚನಗಳು கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுக்கிறோம். இதை தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவர் சார்பாக நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. இப்போ இறைவனை கீதங்கள் படிக்க முடியும். సహోదరి అను విల్సన్ మడు జపతుల వలనడుక முடிய சகோதரன் ராயப்பர் கரூர் నుండి நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கு. இன்றைக்கான இறைவின் இனிய கீதங்கள். 145வது சங்கீதம் 20ஆம் வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். தேவ வழியில் நடக்கின்றவர்களுக்கு ஒவ்வொரு நன்மைகளும் தெய்வாதீனமாக ஏற்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுகின்றது. நாம் தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கும் போதே தம்முடைய குமாரனை நமக்கு பலியாக கொடுத்தார். இன்னும் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம் பாவிகளும் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து நமது இரட்சகரின் அடிசுவட்டில் நடக்கும்படி செய்திருக்கிறார். மாம்சீக இஸ்ரேலர்களோட தேவ நடத்துதல், தேவ பராமரிப்பிற்கு எவ்வளவாய் இருந்ததோ அதை காட்டிலும் ஆவியின் இஸ்ரேலருக்கு அதிகமான பாதுகாப்பு பராமரிப்பு உண்டாகும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பவர்களுக்கு உடன்படிக்கையின்படி தேவ தயவு நிச்சயம் உண்டு. இதற்கு இசைவாகவே நமது வசனம் இருக்கிறது. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். முழு உலகமும் கெட்டு போக கூடாதென்று எல்லா மனுஷரும் ஏற்ற வேளையில் மீட்கப்படும் பொருட்டு தம்முடைய குமாரனையே தந்தளித்த தேவன் தம்முடைய குமாரர்களாக இருக்க போகிற ஆவியின் இஸ்ரவேலர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற இருப்பதால் இந்த சுவிசேஷ காலத்திலேயே அவர்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுகிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக போகிறவர்கள், மனவாட்டியாக இருக்க போகிறவர்கள். தங்களை காட்டிலும் தங்கள் பிள்ளைகள், பெற்றோரை காட்டிலும் தங்களுடைய வீடு, செல்வம் ஆகியவற்றை காட்டிலும் தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும். தங்கள் இருதயங்களை தேவனுக்கு நேராக இருத்தி சத்தியத்திலும் விசுவாசத்திலும் தங்களை இவ்விதமாக ஒப்பு கொடுத்தவர்களுக்கு தேவனால் உண்டாகிற எல்லா காரியங்களும் இகத்திலும் பரத்திலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். 3:6-5-8-5. ஆமென். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீழ்ந்து பூமியின் மாமக்களாக எங்களை நித்தமட்ட நோக்கி பார்த்து கோசிப்பித்து வழி நடத்தி வருகிற இன்று ஒன்றாம் நம்ம தெய்வமே, உமக்கே சதா காலங்களிலும் துதி கனமகிமை எல்லாம் ஒரே பேரான குமாரனும் நேச ரட்சிகரமான கிறிஸ்து இயேசுவின் மூலம் நம்ம நம்பிக்கை எடுக்கிறோம். நம்முடைய குமாரனை பற்றி ஒரு விசுவாசத்தினால் நம்ம அப்பா பேரா என்று அழைக்கிற பற்றியில் சுவீகாரத்தினால் வந்து என்னுடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் வீர்களுக்கு மட்டாக தண்டித்து இந்த ஒரு நாளிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கவும் எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வந்து இந்த இணையதளத்தின் மூலமாக சகோதர சகோதரிகளாக நாங்கள் இணைந்து தந்தையே உடைய ஏற பெற்ற வசனங்களை இந்த ஒரு நேரத்துல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் நாங்கள் தியானிக்கும்படி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றிகளை இருக்கிறோம். தந்தையின் ஆசிரியப்பின் கூடாரத்தில் செலுத்தப்படக்கூடிய அந்த பலிகளை குறித்து நாங்கள் தியானிக்கிற வேலையில எங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடியதான அந்த கருப்பொருள்களை நாங்கள் அறிந்து நாங்களும் அதற்கேற்ற வழியில் நடந்து தந்தை உண்மை உத்தமமான ஊழியக்காரங்கிற அந்தத்தை எங்கள் நேசரட்சரான கிறிஸ்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான திரும்பி செலுக்கிறோம். அடியர்களுக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் விதமான ஆசீர்வாதத்தை தந்தரோடு கூட நாங்கள் செலுக்கிறோம். இந்த ஒரு தருணத்திலே இந்த ஒரு பாடத்தை எங்களுக்கு பயந்து கொடுத்ததான சகோதரன் எங்களுக்கு கூட கரங்களை வைக்கிறோம். இதன் மூலம் தேவநாமம் கொடுமுறையான சூழ்நிலையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உருவாக்கி தந்தரோடு கூட செலுக்கிறோம். இப்பொழுது நாங்கள் தெரிந்தாலும் தெரியாத நேசர்தாமே எங்களோடு கூட இருக்கவும் மீண்டும் நாங்கள் ஒருவரும் முகமாய் சந்திக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசனம் எங்களோட கூட நாங்கள் செலுக்கிறோம். உலகத்தின் மத்தியில நாங்கள் கடந்து போகிற வேலையில எங்களுக்கென்று ஏற்படக்கூடிய எல்லா வித்தனங்களுக்கும் அடியர்களை விலைக்கு பாதுகாத்து உங்களுடைய பரம செட்டைகளின் நிழலிலே நீங்கள் ஒரு நாள் தற்காத்து நினைப்பதை கூட நாங்கள் செலுக்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் கண்மலையும் எங்கள் ராஜாதி ராஜாவும் எங்களுக்கு தலையாக இருந்து
நித்தமும் வழிநடத்தி வருகிற கிறிஸ்து இயேசுடைய நாமத்துல மிகவும் மனத்தாழ்மையோடு சமர்ப்பிக்கிறோம். கிருபை, இரக்கம், அன்பு நிறைந்த நல்ல பிதாவே.